வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடு கட்டுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். அதுதான் கட்டிட தொழிலாளர்களா ஏமாத்தப்படாம எப்படி இருக்கணுங்கிற. வீடு கட்டுறதோ இல்ல புதுசா பண்றதோ ரொம்ப பெரிய விஷயம். யாராவது நம்மள் நம்பி ஏமாத்திட்டா அது ரொம்ப கஷ்டம். அதனால உங்க பணத்தையும் முதலீட்டையும் எப்படி பாதுகாக்கிறதுன்னு சில விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல, நீங்க யாரையாவது வேலைக்கு சேர்க்கிறதுக்கு முன்னாடி அவர்களை பத்தி நல்லா விசாரிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அவரோட முந்தைய வேலைகள், அவர்களை பத்தி மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. நல்ல வேலை செய்யறவங்களுக்கு அவங்களோட முந்தைய வேலைகளை பத்தியும் வாடிக்கையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னு சொல்ல ஒரு தயக்கம் இருக்காது. அடுத்தது, எல்லாத்தையும் எழுதி வாங்கிக்கோங்க. வாய் வார்த்தையில சொல்றதுக்கு எந்த மரியாதையும் இல்ல. என்ன வேலை செய்யணும், என்னென்ன பொருட்க பயன்படுத்துவாங்க, எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க, எப்படி பணம் தரணும், இதெல்லாம் விளக்கமா ஒரு ஒப்பந்த பத்திரம் எழுதி வாங்கிக்கோங்க. அப்பதான் ரெண்டு பேருக்கும் எந்த குழப்பமும் வராது. இப்போ பணம் கொடுக்கறதை பத்தி பார்க்கலாம். மொத்த பணத்தையும் முன்கூட்டியே கொடுக்காதீங்க. வேலை ஆரம்பிக்கும் போது ஒரு தொகை, வேலை நடக்கும் போது ஒரு தொகை, வேலை முடிஞ்சதும் மீதி பணம் பகுதியா கொடுக்கலாம். அப்பதான் வேலை சரியா நடக்குதான்னு உங்களால கண்காணிக்க முடியும். அடிக்கடி போய் வேலையை பாருங்க. வேலை எப்படி போகுது, எந்த அளவுக்கு தரமா செய்யறாங்கன்னு கவனிச்சுக்கிட்டே இருங்க. ஏதாவது சரியில்லைன்னா கேள்வி கேட்க தேங்காதீங்க. இதனால வேலை செய்யறவங்க கொஞ்சம் கவனமா இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், முடிஞ்சா நீங்களே கட்டுமான பொருட்களை வாங்குங்க. அப்பதான் பொருட்களோட தரத்தையும் விலையையும் நீங்களே கட்டுப்படுத்த முடியும். சில தொழிலாளர்கள் விலை குறைவான பொருட்களை பயன்படுத்தி மீதி பணத்தை எடுத்துக்கலாம். நீங்களே பொருட்களை வாங்கும் போது அந்த மாதிரி ஏமாற்றப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. கடைசியா சொல்றது, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா துறை சார்ந்த நிபுணர்களோ உதவியை நாடுங்க. அனுபவம் வாய்ந்த கட்டுமான மேற்பார்வையார் அல்லது ஆலோசகரை நியமிக்கலாம். அவர்கள் தங்கள் அனுபவத்தின் மூலம் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். சரி, கட்டிட தொழிலாளர்களா ஏமாத்தப்படாம இருக்க இதோ சில எளிய வழிகள். இது உங்க வீடு, உங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணங்கிறத மறந்துடாதீங்க. இந்த வழிகளை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் கட்டுமான பணிகள் மன அமைதியுடனும் திருப்திகரமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் பயனுள்ள குறிப்புகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு நன்றி.